இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்ற அப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அரசியல் வட்டாரங்கள்ல மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்லயும் தீவிர விவாதத்தை கிளப்பிட்டு வருது. குறிப்பா அவரோட அமைச்சரவை பட்டியல் வெளியான பொழுது பலருமே பலவிதமான கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆதரவும் விமர்சனமும் ஒரே நேரத்துல எழுந்த நிலையில தற்பொழுது இயக்குனர் திருசெல்வம் பேசின கருத்து இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. விஜய் தன்னோட அமைச்சரவையில பல்வேறு சமூகங்களை சார்ந்தவங்களை இடம் கொடுத்திருக்கிறத பத்தி ஏற்கனவே பலருமே பாராட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி ஏன் அப்படின்ற கேள்வியும் சில தரப்புல எழுந்திருந்தது. இந்த விமர்சனத்துக்கு தான் தற்பொழுது இயக்குனரும் நடிகருமான திருசெல்வம் நேரடியா பதில் கொடுத்திருக்காரு. அவர் பேசினதாவது, தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வரா விஜய் நேரடியா பதவியேற்றிருக்காரு. அதை தொடர்ந்து தன்னோட நிர்வாக கட்டமைப்பையும் அறிவிச்சிருக்காரு. இதுல சமூக சமநிலைய பேணும் வகையில பல்வேறு பின்னணியில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா 2 பிராமணர்களை அமைச்சர்களா நியமிச்சிருக்கிறது அப்படின்னு சிலர் விமர்சிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு அறநிலைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை பலர் விமர்சிச்சுட்டு வராங்க. ஜெயலலிதா அம்மையார் சமூக நிதி காத்த வீராங்கனைன்னு நம்ம தான் சொன்னோம். அவங்களும் பிராமணர் தானே, அவங்கள நம்பின நம்ம இவங்களையும் நம்பலாமே. எல்லாரும் மனிதர்கள் தான், நல்லதை நினைப்போம், நல்லது செய்வோம் அப்படின்னு திருசெல்வம் பேசியிருக்காரு. இந்த கருத்து சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. ஒரு பக்கம் விஜய் சமூக சமநிலையோடு யோசிச்சு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு ஆதரவு குரல்கள் எழுந்துட்டு வருது. இன்னொரு பக்கம் அமைச்சர் தேர்வு திறமையா அடிப்படையா கொண்டதா, சமூக அடிப்படையிலையா அப்படின்னு விவாதமும் கிளம்பி இருக்கு. அதே நேரத்துல இது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும் பொழுது அறநிலைத்துறைக்கு எந்த சாதியிலிருந்து அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறதா எதிர்கட்சிகள் தவறா பிரச்சாரம் செய்யறாங்க. ரமேஷா அமைச்சராக்கும் வரைக்கும் அவர் என்ன சாதி அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சினிமா உலகில இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் முதல் நாள்ல இருந்தே அதிரடி முடிவுகளை எடுத்துட்டு வராரு அப்படின்ற கருத்தும் பரவிட்டு வருது. அந்த சூழல்ல திருசெல்வத்தோட இந்த ஆதரவு பேச்சு மேலும் கவனத்தை ஈர்த்திருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்த ஆரம்பத்தில இருந்து திருசெல்வம் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு வராரு. அதே போல விஜய் ஜெயிச்சதுமே அவருக்கு வாழ்த்து சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவிச்சிருந்தாரு. தினமும் அரசியல் பழகுவோம் அப்படின்ற தலைப்புல சில வீடியோக்களையும் வெளியிட்டு வராரு. அதுல அரசியல் நகர்வுகள், அரசியல் பிரச்சனைகள் குறித்து பல விஷயங்களையும் திருசெல்வம் கருத்து தெரிவிச்சுட்டு வராரு. இப்போ இணையதளத்துல ஓடுற ஒரே கேள்வி, விஜயோட இந்த அமைச்சரவை முடிவு உண்மையிலேயே புதிய அரசியல் மாற்றத்துக்கான சிக்னலா அப்படின்றதுதான். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.